ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து அரிவாளால் வெட்டப்பட்ட வழக்கறிஞருக்கு 10 மணி நேரத்திற்கும் மேலாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள சிகிச்சை, இந்த சம்பவத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகள் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகன் வழங்க கேட்கலாம். ஜெகன், 10 மணி நேரத்துக்கும் மேலா அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துட்டு வருது. அவரோட உடல்நிலை என்ன மாதிரியான முன்னேற்றத்தில் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை தொடர்ந்து செய்யப்பட்ட கைது நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. நிச்சயமாக பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும். இந்த வளாகம் நீதிமன்றம் மற்றும் இன்றி அனைத்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அரசு அலுவலகங்கள் இருக்கிறது. குறிப்பாக தாலுகா அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் போன்ற அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கே கிட்டத்தட்ட நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் தேவைகளுக்காக அதிக அளவில் செல்லக்கூடிய ஒரு பகுதி. விடுமுறை நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் அனைத்துமே பரபரப்பாக காணக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் நேற்று கண்ணன் என்பவர், வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு அந்த நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி வந்தார் நேற்று பிற்பகல். இந்த சாலை வழியாக அவர் அதாவது இந்த வளாகத்தில் இருந்து வெளியே சென்று கொண்டிருந்த போது இந்த பகுதியில் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அவரை பின்தொடர்ந்து வந்த இங்கே குமஸ்தகவாக வேலை பார்த்து வர ஆனந்த் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் இந்த பகுதியில் சராமாரியாக வெட்டியுள்ளார். இதில் 5 இடங்களில் அவருக்கு வெட்டப்பட்ட காயங்கள் இருந்தது. இந்த வெட்டப்பட்ட காயத்தை வெட்டிவிட்டு இதே வழியாக மீண்டும் அவர் இந்த JM2 நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ஆனால் இந்த பகுதி பார்த்தால் தற்போது நாம் காணக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியும். இந்த பக்கம் வணிக வளாகங்கள், உணவகங்கள், பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பொதுவாக எப்போதுமே இரவு பகலும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக கொண்ட ஒரு பகுதி, மக்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் அது போன்ற சம்பவம் நடைபெற்றது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு இங்கிருந்து அவர் 500 மீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 5 இடத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட நேற்று மாலை 3 மணி முதல் நள்ளிரவு முதல் 10 மணி நேரத்திற்கு மேலாக அவருக்கு தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் தற்போது வரும் ஆபத்தான நிலையில் தான் இருப்பதாக மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். தற்போது அவருக்கு பிபி சமமான நிலையில் இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் எந்த பாதிப்பு இருக்காது, தேவையான ஒரு உடல்நிலை ஒத்துழைக்கும் சொல்லி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வெட்டப்பட்ட வழக்கறிஞர் கண்ணனின் சகோதரர் ஓசூர் நகர காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். இவர் அந்த ஆனந்த், அதாவது வெட்டப்பட்ட ஆனந்த் குமஸ்தவாக பணிபுரிந்து வரும் அவருடைய மனைவி தூண்டுதலின் பேரில் தன்னுடைய சகோதரர் அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளார் என அவர் தெரிவித்தார். இதையடுத்து அவர் ஆனந்த் மற்றும் அவருடைய மனைவி இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவருடன் கேட்போம். தற்போது நம்முடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். பார்க்குறீங்க இது என்ன தீர்மானம்? சார், இது ரொம்ப கொடூரமான செயல். நேற்று நம்ம சகோதர வழக்கறிஞர் கண்ணன் அவரை கொடூரமாக வெட்டப்பட்டது நாங்கள் தீவிரமாக கண்டித்து எங்களுக்கு அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு சட்டத்தை மிக விரைவில் தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்று மற்றும் நாளை நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இது இன்று ஒசூர் மட்டுமல்ல, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் சேர்ந்து எங்களுடைய ஃபெடரேஷன் தலைமையில் இன்று மற்றும் நாளை நீதிமன்றங்களை புறக்கணித்து எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக எங்களுக்கு. ஓசூரில் வழக்கறிஞர் வெட்டப்பட்ட நிலையில் அங்கு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக முன்னதாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்போது அவர்களின் பாதுகாப்பை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்.